மட்டன் வாங்குனீங்க அப்படின்னா மட்டன் கறி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த மாதிரி சுவரொட்டி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த சுவரொட்டியில் வந்து அவ்வளோ நிறைய சத்துக்கள் வந்து நிறைந்து இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகமாகும். ரத்தம் அதனால் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற ரத்தம்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் உரிக்க முடியுமோ உரித்து எடுத்துக்கலாம். முழுசும் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. சைடில் இருக்கிறதையாவது உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ஈரல் மாதிரி தான் இருக்குது. அந்த ரத்தம் பார்த்திங்களா உள்ள நம்ம கட் பண்ணும்போது வராது, நல்லா அழகாக உள்ள நல்லா குக்காகி இருக்கும். இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம செய்யலாம். ஏன்னா இதில் லைட்டாக ஒரு ஸ்மெல் வருது. அதனால் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைச்சா நல்லா இருக்குது. தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டியை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சுவரொட்டி தேடி எங்களுக்கு 1 மாதம் கழித்து அப்போ தான் எங்களுக்கு கிடச்சிது. அதுவும் ஒன்று தான் கிடச்சிது. நானே இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோ பார்த்து தாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறவு கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் உங்களோட விருப்பம்தாங்க. அப்புறம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். கடைசியாக இறக்கும்போது மிளகை நல்லா நுணுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மட்டனோட ஈரல் வந்து எனக்கு பெருசாக பிடிக்காதுங்க. அதனால் எனக்கு இந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கல. பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சாப்பிட்டேன். ஈரல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்க, இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வாணி ரத்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.